கிட்டே மரங்கள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு பாரு. பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், போட்டில் போக போகிறோம் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட் டைம் எடுத்துட்டாங்க, ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க. பாருங்கள், ஆக்சுவலி இந்த சைடு அலோடே இல்லை, பர்மிஷன் கேட்டுன்னு உள்ளே போயின்னு இருக்கோம். பாருங்கள், தாத்தாப்பா இருக்காருங்க. ஸோ அங்கே பாருங்க கைஸ், அங்கே ஒரு சின்ன ஒரு மான்யூமெண்ட் மாதிரி இருக்குது. அப்பா அருமையாக இருக்குது. அங்கே ஆக்சுவலி போய் பார்ப்போம். பட்டு ஃபஸ்ட் நம்ம போட் ஹவுஸ்க்கு போயிட்டு பாருங்கள் கைஸ், நான் சொன்ன மாதிரி அருமையான போட் ஹவுஸ் இங்கே இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுல்தான் பஜ்பேவோ ஏதோ ஒரு இடம் பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இங்கே ஒரு பீச் இருக்குது. பட் இந்த பீச்சுக்கு எப்படி போகிறோங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப 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 இந்த இடத்துல ஃபேமஸ்ஸு. எப்படி போக போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், போட்டில் போக போகிறோம் கைஸ். எஸ், போட்டில் போய் நம்ம அந்த சைடு போய் பீச்சுக்கு போக போகிறோம். சீரியஸாக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் இது வந்துட்டு நான் பனம்பூர் பீச் இருக்குது, அதுவும் ஃபேமஸ் தான். பட் பனம்பூர் பீச்சில் நம்ம போட்டில் போக முடியாது, டைரெக்டாக போய் இறங்கிடுவோம். ஸோ அதனால் இது வேணாம் நம்ம போட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ வாங்க டிக்கெட்டு போய் எடுக்கலாம். வாங்க ஃபஸ்ட் டிக்கெட் எடுத்துலாம், ஏன்னாக்கா இப்போ போட் எனி மூமெண்ட் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் டிக்கெட் எடுக்கலாம். டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். வாங்க பாருங்க, செம்ம ரஷ்ஷாக இருக்குது, ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போய் டிக்கெட் எடுத்துன்னு வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக இதுதான் என்ட்ரன்ஸு. பட் அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு வந்து நல்லா உள்ளே விட்டுட்டு போயிட்டார் கைஸ். அங்கே விட்டு போயிட்டார். செம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. வந்தோம், இன்னும் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நார்த் இந்தியாவிலேருந்துலாம் வந்திருக்காங்க, இல்லை வேறு இடத்துலலாம் தெரியல. ஸோ அங்கே பாருங்கள், பசங்க எல்லாம் ஜாலியாக ஆடி இருக்காங்க. ஹாய், ஃபுல் குஷியாகிறானுங்க பாருங்க. வீடியோ பார்த்த உடனே குஷியாகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி பேர் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ வேலூரு மோகவீரா மகாசபா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாச்சுங்க வச்சுருக்காங்க. டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோனாக்கா 15 ரூபா தான் கைஸ். ரொம்ப ரொம்ப சீப் தான். டிக்கெட் கவுண்ட்ரு இங்கே இருக்குது, என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது டிக்கெட் கவுண்ட்ரு. ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்துக்கலாம். நிறையா பேர் வந்திருக்காங்க, ஆக்சுவலி நிறையா பேர் வந்திருக்காங்க. பாருங்க, போட்டெல்லாம் போயின்ட்டுருக்கு. டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் இல்லைனாக்கா மறுபடியும் வாபஸ் கூட்டின்னு வர மாட்டாங்க. அதனால் பத்திரமா வச்சுக்கலாம் ஜோபில். இன்னும் போட் வரணும் கைஸ், அந்த சைட்லேருந்து வரும். செம்ம வியூவாக இருக்குது கைஸ். நாங்கள் வரும்போது லாஸ்ட் டைம் செம்ம மழை. இதுக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். பட்டு செம்மையாக இருந்துச்சு லாஸ்ட் டைம் நான் வந்தபோது மழை. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ காமாக இருக்குது பாருங்கள். அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நான் எதுவும் பேசல, ஒரு 2 நிமிஷம் அப்படியே பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ಹಾಯ್ ಹಾಯ್ ಏನು ನಿನ್ನ ಹೆಸರು? ಅವಿನ್. ನವೀನ್. ನಿನ್ನ ಹೆಸರು? ಬಸವರಾಜ್. ಏನು ಓದ್ತಿದ್ಯಾ? 7th. ನೀನು 4ನೇ ಕ್ಲಾಸಾ? ஓகே பாய். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த போட்டு தான் நம்ம போக போகிறோம். அது நார்மல் பேசஞ்சர் போட்டு தான். லாஸ்ட் டைமெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த டைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சின்ன ட்ராவல் தான், ரொம்ப தூரமாலாம் இல்லை, ரொம்ப பக்கம்தான். சரி வாங்க போட் ஏறிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டு ஏறிடுவோம். கிட்டே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன்னா இந்த க்யூவெல்லாம் ஃபுல்லு க்யூ இருக்கு இல்லையா, இந்த க்யூவெல்லாம் தாண்டி போய் போட் ஏறணும். இந்த போட்டு மிஸ் ஆயிடுச்சுனாக்கா டைமிங்ஸ் நான் போடுறேன் கைஸ், டைமிங்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இந்த போட் போச்சுனாக்கா அப்புறமா ரொம்ப லேட் ஆகிடும். மறுபடியும் இன்னும் ஒரு 25 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது போய் அவங்களெலாம் விட்டுட்டு மறுபடியும் வரவங்களை ஏற்றி மறுபடியும் இந்த மாதிரி வந்து பைக் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு பண்ணிடலாம். இது போட் இல்லையா, ஸோ கஷ்டம். சரி வாங்க, அவ்வளோதாங்க. இப்போ போட்டில் ஏற போகிறோம். டிக்கெட் காமிச்சிட்டு போகலாம் வாங்க. டிக்கெட் காமிச்சாச்சு.
அவ்வளோதான் கைஸ் ஏறிட்டோம். வா செம்மையாக இருக்கு பாருங்க. இதுதான் இன்ஜின் ரூமு. நான் லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பேன். இதுதான் இன்ஜின் ரூமு. முன்னாடி போட் இப்படி முன்னாடி இப்படி தான் இருக்கும். லாஸ்ட் டைம் நான் முன்னாடி செம்மையாக இருக்குது பாருங்க. போட்டு அவ்வளோதான் கைஸ். ரொம்ப சின்ன போட்டு தான். இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் தான். கரெக்டாக அங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போய் விட்டுருவாங்க. அவ்வளோதான். நான் மேப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை ஜாஸ்தியெல்லாம். நேராக போகலாம். போயிட்டு பீச்சில் கொஞ்ச நேரம் உக்காரலாம். திருப்பியும் வாபஸ் வந்துடலாம். அவ்வளோதான். இது கேப் ஒரு ஹாப்பிட்டு தான். பஸ்ஸு எதுவுமே இருக்காதான். 6 மணிக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு இது போய் என்ஜாய் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட் டைம் எடுத்துட்டாங்க. ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க. ஹாய் ஹாய் ஹலோ ஹாய். இது ಹೆಸರು ಏನು? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வியூ மேலே இருக்கு. அங்கே லைட்டாக சென்டரில் மண்ணாக இருக்குல்ல கைஸ். என்ன பண்ணாங்கனாக்கா கீழேருந்து மண் எடுத்து அதை வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஆக்சுவலி அதுதான் நினைக்கிறேன் அது. ஸோ கீழேருந்து மண் எடுத்து லோட் பண்ணி செல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிவர்லாம் இங்கெல்லாம் பாருங்கள். எல்லாம் டஸ்ட்பினை போட்டு வச்சுருக்கானுங்க. ஆஸ் யூஷுவல் தான். நம்ம மக்கள் இல்லையா, அதெல்லாம் பண்ணியே பண்ணுவாங்க. போகும்போது காலியாக போகுது. சரி வாங்க போவோம். ஓகே, 1 சைடு 15 ருபீஸ் டிக்கெட்டு. வரும்போது மறுபடியும் எடுக்கணும். மறந்துட்டேன் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 1 சைடு வந்துட்டு 15 ருபீஸ் டிக்கெட்டு. மறுபடியும் போகும்போதும் இங்கேருந்து ஒரு டிக்கெட்டு வாங்கிட்டு போனோம். அங்கே ஆக்சுவலி டைமிங் போட்டிருப்போம், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ டிக்கெட்டு அப்புறமா டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா. சரி வாங்க வரும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் இந்த டிக்கெட் கவுண்ட்ரு. இறங்கினோடனே டிக்கெட் கவுண்ட்ரு இருக்குது. இறங்கினோடனே இங்கே பாருங்கள் நெல்லிக்காய். அடாடா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடணும் போல தான் இருக்குது. பட் வாங்க இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போய்டுவோம். அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் அப்படியே பாருங்க. இந்த ஸ்பாட்டுலாம் கைஸ் எனக்கு செம்மையாக பிடிக்கும். நான் ஆல்ரெடி இது இங்கே முன்னாடி வந்திருக்கேன் ஒரு டைமு. ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்திருக்கேன் நான். எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்பாட் இங்கே. பாருங்க கிட்ட தான் கைஸ் பீச். இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ். டிக்கெட் எவ்வளோ வாங்குறாங்க மறந்துட்டுக்கிறேன் எவ்வளோன்ட்டு. பாருங்கள் ஆக்சுவலி இன்சைடு அலோடே இல்லை. பர்மிஷன் கேட்டுன்னு உள்ளே போயின்னு இருக்கோம். பாருங்கள் தாத்தாப்பா இருக்காருங்க. அழகான ஒரு சின்ன வீடு. பீச் மணல் இங்கே இருக்குது கைஸ். அருமையாக இருக்குது பீச் மணல். படகு ஓட்டுறவர்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் போட், ஒரு சின்ன போட் இருக்குது. சரி கைஸ் சன்செட் சீக்கிரமாக ஆகிடும். வாங்க கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போயிட்டு குளிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கா செம்ம வெயிலெலாம் போயிட்டு. இன்னொன்னுனாக்கா துணி ஏதோ எல்லாம் நான் அங்கே ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். எதுக்கு என்னத்துக்குன்ட்டு. சரி வாங்க போய் பார்ப்போம். அங்கே அட்லீஸ்ட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸிங்காக இருக்கலாம். டிக்கெட் எவ்வளோன்னு நான் அங்கே போய் சொல்கிறேன் வாங்க. சன்செட் ஆகிற டைம் கிட்ட வருது. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பீச்சுக்கு போகிற ரூட்லேயே இங்கே ஒரு சர்ச் இருக்குது. அருமையான ஒரு சர்ச் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு வருவோம். டைம் இருந்துச்சுன்னா ஓப்பனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே போயிட்டு வரலாம். ஏன்னாக்கா இங்கே காடியெல்லாம் இருக்குது கைஸ். சிக்கன் லாலிபாப், சிக்கன் சூப்பு, அது இதுன்னு இருக்குது. நம்ம இப்போ தானே கோயிலில் சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் எய்மு இடத்த பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறமா டின்னரு இங்கே என்ன நல்லா இருந்துச்சுன்னா இங்கே சாப்பிட்டு கூட போகலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் என்ட்ரன்ஸ். இங்கே டிக்கெட் வாங்கிட்டு போகணும். பீச் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8:30 AM 7 PM. நோ ஆல்கஹால் அலௌடு இல்லை. தயவு செஞ்சு கோவா நினச்சி எடுத்துன்னு வர போகிறீங்க. 2 ஒரே மாதிரி தான் கிடைக்கிறது. தயவு செஞ்சு எது எடுத்துன்னு வந்துடாதீங்க. மாட்டினா அடின்னு வச்சுருவாங்க. இதுக்கு போனாங்க கைஸ் ஒன் டைம் கண்டிப்பாக கம்பாலாக்கு. பெங்களூரில் ஆச்சு போக முடியல. ஸோ என்ட்ரி ஃப்ரீ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20 ரூபா டிக்கெட் இங்கேயும் என்ட்ரி. ஆக்சுவலி நான் வர
நாங்கள் கரெக்டாக என்றைக்கு வந்தோமோ அப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ரினோவேட் பண்ணி புதுசாக ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்னிலேருந்து தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமு டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இல்லைனாக்கா சும்மா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்களா ரேட்டெல்லாம் ஒரு அதுக்கு தான் கேமரா பார்த்தோன்னே கேமரா சைலண்ட்டாக இது பண்ணிட்டேன். இப்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள், பார்த்தா பயந்துருவீங்க. ஏன்னாக்கா இது பீச் இல்லை கைஸ், கோல்டுலேயே செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. கோல்டுலேயே வந்துட்டு கடல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கடல் ரெடி பண்ணி ரினோவேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். இதெல்லாம் புதுசு. நான் வந்தபோது இதெல்லாம் அப்போ தான் ஸ்டார்ட் போட்டிருந்தாங்க, ஜஸ்ட்டு இது பண்ணாங்க. ஓகே கைஸ், இட்ஸ் டைம் டு அன்வீல் த வியூ. பார்த்தீங்கன்னாக்கா பா தங்கத்தை அப்படியே புதைச்சி வச்ச மாதிரி இருக்குது கைஸ். பாருங்க வியூ, வா அல்டிமேட்டாக இருக்குது கைஸ் வியூ. ஆனால் நான் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம் வரும்போதோ இங்கே வந்துட்டு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருந்தாங்க கைஸ். ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அலைங்கள்லாம் செம பெருசாக வந்துட்டு இருந்துச்சு. செம மழை வர, சரியான மழை, அடின்னு அடிச்சுட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்துட்டோம், கிட்ட இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வந்து பார்க்காம போகலான்னு சொல்லிட்டு தண்ணியில் இறங்கலை, அவ்வளோதான். பட் ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தோம். இப்போ பீச் கிட்டே போகலாம், பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னாக்கா பீச் கிட்டே போனால் இப்போ குளிக்கணும். நான் காத்தாலே குளிச்சிட்டேன். அண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையப்பா. தண்ணியை பார்த்தா வேறு குதிக்கணும்னு தோணுது. கேமராலாம் இருக்குது கைஸ், இல்லைனாக்கா நான் கண்டிப்பாக குடிச்சிருவேன். கேமராவாக இருக்குது, கேமரா எல்லா பேக்கில் வந்துட்டு எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. மைக்கு அது எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் கூட யாரா ஒருத்தர் இருந்தால் கூட என்ன பண்ணியிருந்துக்கலாம், சோலோவாக இருக்கும் இல்லையா, ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே பாருங்கள் மரம் எப்படி இருக்குது பாருங்க. பீச் அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். ஆனால் பீச்சு செம வியூ, கிட்டியே மரங்கள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. வா அல்டிமேட் கைஸ். சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி, இந்த மாதிரி, வேற மாதிரி. வெயிலே ஆக்சுவலி வந்துட்டு அங்கே 2 கப்பல் தெரியுது இல்லையா, ஸோ அதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். கீழே அடியில் இருக்கிற மண்ணை வந்துட்டு எடுத்து தோண்டி எடுத்து அது இங்கே யூஸ் பண்ணிக்குவாங்க ஆக்சுவலி. அண்ட் அங்கே 2 க்ரூஸ் ஷிப்பா இல்லை என்ன ஷிப்புன்னு தெரியல, அது மங்களூர் போர்ட்டுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுது, இந்த கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் என்னோடய வேலையை காமிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள். சூரியன் கரெக்டாக நேர் எதிராக இருக்கார் கைஸ், எனக்கு நேராக இருக்கார் பாருங்க. கிட்ட கொஞ்சம் போயிட்டு தண்ணியில் நீராடிட்டு வரலாம் வாங்க. வா சூப்பராக இருக்கு கைஸ். சந்து இருந்தால் ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ எடுத்துக்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலி இங்கே சுல்தான் பஜ்பே அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ வேறு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச மட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அப்படியே தங்கத்தை கடலை போத்துனா எப்படி இருக்கும். ஓ மை காட், இங்கே பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது, வேறு லெவலில். சரி ஓகே, அப்படியே வேறு எதுனா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா காமிக்கிறவாங்க. ஓ காட் 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 ஏறி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் நிறையா பீச்சுக்கு போயிருக்கேன். ஸோ பாண்டிச்சேரியில் வந்துட்டு பீச்சு நியர்லி எல்லா பீச்சும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு என்னன்னாக்கா அந்த பீச்சில் இருக்கிற சாண்டு மட்டும் எல்லாருமே எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அங்கெல்லாம் வந்துட்டு அப்படி இருக்காது, நல்லா காலை பிடிச்சி ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செம சாஃப்டாக இருக்குது. சிமெண்ட் இருந்துச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது கைஸ் இங்கே மண்.
பாருங்க எண்ட்லெஸ்ஸாக இருக்குது கைஸ். ஆனால் சாம எண்ட்லெஸ்ஸாக இருக்குது. நான் ஒரு பிளான் போட்டேன் ஆக்சுவலி. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அப்படியே நான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். ஃபுல் இந்த எண்டு மட்டும், ஏன்னா இந்த எண்டில் வந்து சன்செட் எண்ட் பாயிண்ட்டுன்னு ஒரு பாயிண்ட் இருக்காங்க, அங்கே போயிட்டு வரலான்னு பிளான் போட்டேன். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி கோயிலில் டைம் ஆகிடுச்சு. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வராது. நம்ம வேணாம், இந்த வியூவே போதும் நம்மளுக்கு. ஏன்னாக்கா இன்னும் அங்கே போயிட்டு இன்னும் ரொம்ப லேட் ஆகிடும். 6 மணிக்கு மேலே பஸ் வேறு இல்லையா. ஸோ அதனால் என்னத்துக்கு சும்மா ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு 10 மணி மேலே தான் டபுள் ட்ரிபிள் ப்ரைஸிங்கெல்லாம் 6 மணிக்கு மேலே கொஞ்சம் ஜாஸ்தி இது பண்ணல அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரும்போதும். அதுக்கு தான் சரி ஓகே ஃபைன், நம்ம இருக்கிற மட்டும் இருந்துட்டு கிளம்பலாம். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம வீடை பார்த்துருப்பீங்க, புக் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ணோம் நைட்டு. விடிய காத்தால் நம்மளுக்கு ட்ரெயின் வேறு இருக்குது வாபஸ் வருது. அந்த வீடியோ நான் வேறு லெவல் அற்புதமாக இருக்கும். நம்ம மான்சூன் சீனில் கண்டிப்பாக திருப்பி வருவோம் கேப்சர் பண்ணுறதுக்கு. இந்த டைமு நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ தான் அங்கே சேர் காலியாக இருந்துச்சு, அங்கே போய் உட்காரலான்னு பார்த்தாக்கா அதுக்குள்ளே யாரும் வந்து உட்காந்துட்டாங்க. செம கூட்டம் கைஸ். இன்றைக்கி நிறையா பேர் வந்துக்கிறாங்க. கூட்டம் இருக்குது ஒரு அளவுக்கு இங்கே இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, சாட்டர்டே இன்றைக்கி ஆக்சுவலி. அதனால் ஜனங்க வந்திருக்காங்க, பரவாயில்ல. ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது. பட்டு பாண்டிச்சேரி மாதிரிலாம் எங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியுமா. சரி ஓகே கைஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா சும்மா நடந்து போயின்ட்டுருக்கேன். இப்படியே போனாக்கா சன்செட் எண்டு பாயிண்ட்டே வந்துடும். இங்கேருந்தே சன்செட் பார்க்கலாம் கை சாராமல். நேரத்துக்கு வேறு எங்கன்னா போயின்னு அப்படியே போகலாம் வாங்க. இன்னும் என்ட்ரன்ஸ் பாயிண்ட் கிட்ட தான் இருக்கும், ரொம்ப தூரம்லாம் போகலை. சரி வாங்க, டக்குன்னு வேறு யாருன்னா எடுத்துக்கிறதுக்குள்ளே நாம் பிடிச்சிருவோம் அந்த இடத்த. உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அதுக்கு தான் யாரும் உட்காரலையா? இல்லை இருக்குது இடம் இருக்குது. கால் வலி கைஸ். வாங்க போய் உக்காரலாம். கொஞ்ச நேரம் செத்த நேரம் உக்காருவோம். மண்ணை போட்டு நிரப்பிட்டுக்கிறாங்களா? இல்லை, இந்த குழந்த வண்டி உக்காந்து மண் பண்ணிட்டாப்புல. இருக்கட்டும், வாங்க உக்காரோம். ஓகே, ஸோ 1 hour 100 ஓகே. சரி உக்காரலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும், உக்காரலான்னு பார்த்தேன். பட்டு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கலாம் வந்தேன். சரி வாங்க அப்படியே முன்னாடி போவோம். ஆபா சுவாமி, do not soap while bathing in the sea. பேட்ரி வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. வேறு பேட்ரி 23% தான் இருக்குது பேட்ரி. கிச்சன் தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஆக்சுவலி நம்மள தான் சொல்கிறாரு, எனக்கே தெரியல. அங்கே பார்த்தாரா என்ன ஏன்னு தெரியல. பட் இருக்கட்டும், பரவாயில்ல.
யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டால் நம்மளுக்கும் சந்தோஷம் தான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது பே நியூஸ் தான். இது இங்கே உக்காரத்துக்கு 1 ஹவருக்கு 100 rupees தான். நாம் அப்படியே பீச்சில் வாக்கிங் போயிருக்கோம் கைஸ். நைட்டில் நல்லா தான் இருக்கும், பட் பிரச்சனை அது இல்லை. இங்கேருந்து நம்ம ரொம்ப தூரம் போகணும் கைஸ். இங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் போகணும். ஆக்சுவலி அங்கே தான் ரூம் புக் பண்ணிருக்கோம், பார்த்துருப்பீங்கள்ல. அதுதான் நைட் வரையும் இருக்கலாமா இல்லை என்ன பண்ணலான்னு தெரியல. பார்ப்போம், ஏதாச்சும் பிளான் பண்ணுவோம். ஜாக்கெட் அவ்வளோ எண்ட் ஆஃப் த ரோடுக்கே வந்துட்டோம். இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, அருமையாக இருக்குது. ஆனால் காற்றுக்கு அடித்து எப்படி பெண்டாக இருக்குது பாருங்கள். பாண்டிச்சேரியிலலாம் இதே மாதிரி தான் இருக்கும். பாண்டிச்சேரியில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். மரமே செத்து போயிட்டுருக்கோம், காற்று அடித்து உப்பு காற்று அடித்து. ஓகே, எண்ட் ஆஃப் த ரோடுக்கே வந்துட்டோம். அவ்வளோதான், வாபஸ் போகலாம் வாங்க. சர்ச்சுக்குள்ளே வந்தோம். பார்த்தீங்கன்னாக்கா ஜாய்